சாலையில் நடந்து போன 2 வாலிபர்களை வெட்டி கொலை பண்ண வழக்கில் போலீசார் 6 பேரை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. வீடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் சொந்த அத்தையே யமனாக மாறி உயிர் மறித்த பயங்கரம் இது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நடந்த இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடுநடுங்க வைத்தது. அதிகாலையில் ரோட்டில் நடந்து சென்ற 2 நபர்களை சுத்து போட்டு வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு மர்ம கும்பல். கொல்லப்பட்டவர்கள் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விமலும் அவரது நண்பர் ஜெகனும் தான். 20 வயதை கடந்த இவர்கள் இருவரின் மீது சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் 20ற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல காந்திநகர் பகுதியில் பேசிக்கொண்டே சாலையில் நடந்து சென்ற விமலையும் ஜெகனையும் ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலங்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது. பின் இருவரின் மீது குற்ற வழக்குகள் இருப்பதால் முன்விரோதத்தில் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இதனால் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வைத்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். அப்போதுதான் மறைமலை நகர் அடுத்த கருநீலம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கொலையாளிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில்தான் சொந்த அத்தையே இந்த கொலையை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு செய்த உண்மை வெட்ட வெளிச்சமானது. 39 வயதானவர் கற்பகம். இவர் கொல்லப்பட்ட விமலின் தந்தை பழனியின் சகோதரி. கடந்த சில நாட்களாக விமலுக்கும் அத்தையான கற்பகத்திற்கும் புதிதாக கட்டப்படும் வீட்டின் அருகே கழிவுநீர் பைப் புதைப்பதில் சண்டை இருந்ததாக தெரிகிறது.